சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். ஸ்பன் ஆஃப் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. சிபி வந்து பொறுப்பாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிபிகிட்டேயும் தமிழ்கிட்டேயும் ஒரு கம்பெனி ஆர்டர் வந்து பிடிக்கணும். ரொம்ப நாளாக நம்ம இந்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு 5 வருஷமா இந்த வாட்டி கண்டிப்பாக கிடைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோன்னே சிபி நல்லாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழுக்கும் சிபிக்கும் சண்டை மூட்டி விடணும்னா தமிழ் சரியாக வந்து வேலை பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன இடையூறு பண்ணலான்னு மீனா வந்து யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. 5-6 பேர்கிட்ட இருக்காங்க. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் சரி அத்தை, கொஞ்சம் சிபி சார் வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அது எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தானே இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதை விட்டுட்டு நீ திருப்பி மாடிக்கு போய் வேலை பார்த்து நீ நல்ல நல்ல பேர் எடுக்கலாம்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அதெல்லாம் எடுக்கவே விட மாட்டேன்னு நம்ம மீனா வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஏய் வந்திருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்தது என்னென்ன வேணும்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒன்னொரு டிஷ் வந்து கேட்குறாங்க. ஒருத்தவங்க சப்பாத்திங்கிறாங்க, ஒருத்தவங்க பூரிங்கிறாங்கன்னு சொல்லி வெரைட்டியாக வந்து கேட்குறாங்க. உடனே கிச்சனுக்கு போயிட்டு சமைச்சா நிச்சயம் இன்றைக்கும் சிபி சார்கிட்ட பாட்டு தான் வாங்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்கள எல்லாரையும் அக்கறையாக வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சிபி வந்து ஆஃபீஸ்லேருந்து பார்க்குறாங்க. என்னது தமிழ் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பாகவே இருக்க மாட்டேங்கிறா, இன்றைக்கும் வந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மெயில் பண்ணுறாங்க. ரெஸ்பான்ஸே இல்லை. அச்சச்சோ, இப்போன்னு பார்த்து நான் எல்லாருக்கும் வந்து நல்ல விதமாக வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல முடியும், என்ன சொல்கிறது, அத்தை வேணும்ட்டுனே இது மாதிரி பண்ணுறாங்களே. சரி வந்தவங்களை எல்லாரையும் வந்து கவனிச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் ஜானு வந்து பார்க்குறாங்க. ஓ, சிபிக்கும் தமிழுக்கும் சண்டை மூட்டி விடணுன்னு இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்ன தமிழ், பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க போல இருக்கே. ஆமாம் அத்தை. சரி, இந்த விஷயத்துக்குள்ளே நான் வரலாமா? வந்தா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் எதுக்காக நீங்கள் வரீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா என்கிட்ட கேளுங்க அத்தை அப்படின்னு இவ சொல்லுவா. இதெல்லாம் கேட்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. சிபி சார் வந்து ஏற்கனவே கோவமாக இருக்காங்க ஜானுமா. ஏற்கனவே சரியாக வந்து வேலை பார்க்கலன்னு என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் அத்தை வேற ஏகப்பட்ட பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் என்ன செய்கிறதுனே தெரியல. இன்றைக்கும் வந்து பாட்டு வாங்க வேண்டியதான். குடும்பத்தையும் சமாளிக்கணும், அதே மாதிரி ஆஃபீஸையும் வந்து சமாளிக்கணும். எப்படி ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்குறது? இதே மாதிரி தாம்மா ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க. வீட்லேயும் வந்து எல்லாரையும் பார்த்துக்கணும், ஆஃபீஸ்லேயும் வந்து கலக்குன்னு கலக்கணும். இது உன்னால் முடியும். சிபி கேட்குற கேள்விக்கு நீ என்ன ரெடி ஆகுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இதில் நீங்கள் வேறு டாஸ்க் வேறு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சிபி வந்து எல்லாரையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்து முடிச்ச உடனே ஏன்னா தமிழ் வந்து சரியாகவே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அப்படி தமிழ் என்ன தான் வீட்டில் கிழிக்கிறான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் வகை வகையாக வந்து சமைச்சு அசத்துறாங்க. அந்த இடத்துல தமிழ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாரும்மா இதெல்லாம்? ஏய், இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட் வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது தமிழை வந்து வேலை பார்க்க விடாமல் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சிபிக்கு வந்து தோணுது. இருந்தாலும் டேரெக்டாக வந்து கேட்க முடியாதுல்ல. தமிழ், நான் உன்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. பேசுடி பேசு, நிச்சயம் வந்து என்ன அவன் தப்பாக நினைக்க மாட்டான். ஆனால் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நினைக்க போகிறான். இனிமேட்டு உங்ககிட்ட எந்த விதமான பொறுப்பும் அத்தையும் சரி சிபியும் சரி நம்பி ஒப்படைக்கக்கூடாது. அதுக்காக தானே இப்படியெல்லாம் வந்து வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து நினச்சிட்டு இருக்கிறப்ப, என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில் கொஞ்சம் கூட பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிற? என் வேலையை நான் செஞ்சு முடிக்கிறேன், உன் வேலையை நீ ஏன் செய்ய முடிய மாட்டேங்குது? நேற்று அப்படி என்ன தான் செஞ்ச? சொன்னால் உங்களுக்கு புரியாது. அப்புறம் அம்மாவுக்கும் பையனுக்கும் நடுவில் அந்த சண்டையை நானே மூட்டி விட்ட மாதிரி ஆகிடும். ஓ, இதுதான் இதுவா? டே வந்து சாப்பிட்றா, வகை வகையாக வந்து சமைச்சிருக்கா நம்ம தமிழ். யார் பார்த்த வேலைம்மா இதெல்லாம்? அதுவும் இத்தனை வகையான சாப்பாடெல்லாமா வந்து தனியாக ஆளாக ரெடி பண்ணா? ஆமாண்டா, அவள் உண்மையிலேயே வந்து கெட்டிக்காரி தான் அப்படின்னு சொல்கிறப்ப செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. அந்த இடத்துல நம்ம சிபி அப்பன்னு பார்த்து எதுவும் கத்தாதீங்க, வந்தவங்க முன்னாடி இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னே, அம்மா ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்குமா இவளை இந்த அளவுக்கு வேலை வாங்கிக்கிட்டு இருக்க? தமிழ், நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் எல்லா விஷயத்துலையும் பொறுப்பான பொண்ணாச்சே, ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா கண்டிப்பாக வந்து செய்ய முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்பட்றா வந்து வேலை செய்யாத அளவுக்கு இவ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சிபி வந்து அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டேய், என்னடா அவள் என்னோட மருமக, நான் அவளுக்கு வேலை வந்து செய்ய சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன செஞ்சா என்ன கௌரவ குறைச்சலாயிடுமா?
9 டூ 5 அவ ஆஃபீஸில் வேலை பார்க்கணும். ஏய் அவள் வீட்டில் தானடா இருக்கா. வீட்டில் சில பல வேலையெல்லாம் நான் கொடுத்துருந்தேன். அந்த அளவுக்கு அவள் பொறுப்பாக இருந்து வேலை பார்த்தா தான் அடுத்த கட்டத்துக்கு எங்களால் போக முடியும். ஆனால் நீ ஏம்மா இப்படி போட்டு பாடாப்படுத்துகிற. தமிழ் சொல்லு நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேச முடியாமல் மௌனமாக நிற்கிறாங்க. அப்போனா நேத்தியும் இதே போல தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அந்த இடத்துல முத்தம்மா நீங்களாவது சொல்லுங்க. இல்லைப்பா நான் இந்த வீட்டில் வந்து சாதாரண ஒரு ஆள், என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப சொல்ல போகிறீங்களா இல்லையா. இல்லைப்பா அதான் கேட்குறான்ல ஃபுல்லாத்தையும் வந்து சொல்லிடுங்கன்னு மீனா வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துட்றாங்க. நேத்தி ஏகப்பட்ட புடவையெல்லாம் வந்து துவைச்சு போட்டாங்க. அதுவும் 5-6 மணி நேரம் கிட்ட. என்னம்மா சின்ன பிள்ளைத்தனமா ரீசன் வந்து பண்ணிட்டு இருக்க. என்ன எனக்கு சொல்கிறதுனே தெரியல. பாவம்னு நினைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம சிவி தமிழுக்காக. தமிழ் செய்ய முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேரா வந்து சொல்ல வேண்டியதானே. அத்தைக்கிட்டலாம் அப்படியெல்லாம் என்னால் பேச முடியாது. என்கிட்ட மட்டும் கோவப்படுத்தி பேசுகிறல்ல, அதே மாதிரி அங்கே கோவப்பட்டு பேசியிருக்க வேண்டியதானே. அதெல்லாம் முடியாது சிபி சார். உங்ககிட்ட நான் உரிமையாக வந்து சொல்லலாம். அத்தைக்கிட்டலாம் வந்து நான் அந்த அளவுக்கு வந்து பழகலை. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரில. அப்போனா என்கிட்ட வந்து நல்லா பேசி வச்சுருந்தேன்னா என்கிட்டயும் சத்தம் போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த விஷயத்துக்குள்ளே வரல. பாட்டி என்ன பாட்டி நீங்கள் இந்த விஷயத்தில் எதுவும் தலையிட மாட்டீங்களா. நான் இப்போ தானே தம்பி சொன்னேன். இந்த விஷயத்துக்குள்ளலாம் என்னாலலாம் வர முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, "இன்னொரு வாட்டி தமிழை யாரும் வேலை வாங்கக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே முக்கியமா, அவள தான் சொல்ல முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஆதரவா வந்து பேசுறாங்க. இதெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. "தமிழ் நீ தான் வந்து என் பையன எனக்கு எதிரா வந்து தூண்டி விடுறியா?" அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க. நான் எதுவும் பேசல. அவரா வந்து பேசுனாப்ல. "அம்மா தமிழ்லாம் எனக்கு ஃபோன் அடிக்கவே இல்ல. இங்க என்ன நடக்குது? அப்படி இவ வேலை பார்க்காம என்ன வந்து பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். அப்பல்ல தெரியுது இங்க இருக்கிற நிலவரம்லாம். உன்ன நேத்து கூட அவ மாட்டி விடவே இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் வந்திருந்து பார்த்துருந்தா கூட அவ என்னென்னமோ சொல்லி திட்டு தான் வாங்கிட்டு இருப்பா. ஆனா தமிழ நீ இந்த அளவுக்கு போட்டு பாடாப்படுத்துறமா அது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்கிற மாரி சொன்னோனே, தமிழ் வந்து மாடிக்கு வந்து போறாங்க. என்ன தமிழ் பொறுப்பு இல்லாம இருக்கியே. வீட்ல இருந்து பார்த்தா தான் சார் உங்களுக்கு தெரியும். எனக்காக எந்த வேலையும் செய்யறதுக்கு யாரும் இல்லாம நான் தன்னந்தனியா வந்து இருக்கேன்னு அத்தை வந்து மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியல. உங்களுக்கு அந்த வேலைய நைட்ல வந்து வேலை பார்த்து குடுக்குறேன். போதுங்களா? நாளைக்கு பிரசன்டேஷன் பண்றப்ப கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி போ. பார்த்தீங்களா? நீங்க எனக்கு ஆதரவா பேசுறப்ப கூட என்னதான் வந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து மாமியார், மருமகளுக்கும் நடுவுல அப்பப்ப சண்டையும், சச்சரவும் வந்துட்டு தான் இருக்கும். இந்த விஷயத்துக்குள்ள நீங்க வராதீங்கங்கிற மாரி சொல்றாங்க.